வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும். சுற்றி பார்வையிட்டு வரும் தருணத்திலே இருவர்களும் திருவெஞ்சிமலை அடிவாரம் வந்தவுடன் அந்த சனிவாரம் பிறந்து விட்டது. பலராமர் நம்பியாகிய கிருஷ்ணனை பார்த்து, தம்பி கிருஷ்ணா, இந்த சனிவாரம் பிறந்திருக்கிறது, நாம் என்னைக்கு ஸ்நானம் செய்து விட்டுதான் மற்ற தேசங்களை பார்வையிட வேண்டும். இவ்விடத்தில் சுத்தமான ஜலம் கிடையாது. உனது வாகனமாகிய கருட பகவானை காட்சி நெறிக்கு அனுப்பி ஜலம் கொண்டு வரும்படி சுத்தம் செய்து சொல்ல இந்த வார்த்தை கண்டப்பட்டவன் காட்சி நெறிக்கு ஜலம் கொண்டு திரும்பி வரும் பொழுது ரொம்ப தூரம் சென்று வந்தவழினால் தாமதம் ஏற்படவும் பலராமர் வாகனமாக ஆதிசேஷனை அனுப்ப ஆதிசேஷாப்பட்டவன் காசி நதி சென்று ஜலம் கொண்டு திரும்பி வரும்பொழுது கருடன் மூச்சு தேர்ந்து எதிரே நின்றான். கருடனை பார்த்த ஆதிசேஷன், அடே சந்திர கருடா, எனக்கு முன்பதாக ஜலம் கொண்டு வர சென்றாயே, இவ்வளவு நேரம் என்ன தாமதம் என்று ஒருவருக்கு ஒரு உத்தமுறிய இதை பார்த்த ஆதிசேஷன், அடே கருட தேவனா, யுத்தத்திற்கு வந்தபடியினால் உன்னை உன் பகவானையா ஆண்டவனை என் படத்தினால் எடுத்து கொடுத்து படித்து விடுவேன் என்று துஷ்டமான வார்த்தை சொல்லிவிடவும் அந்த வார்த்தை கேட்டப்பட்டவன் சுவாமியிடத்திலே ஓடி வந்து முறையிட சுவாமியானவர் ஆதிசேஷனை பார்த்து, அடே அகம் பிடித்தவனே, என் மாயை தெரியாமல் துஷ்டமான வார்த்தை சொன்னபடியினால் பிடியடா சாபம், நீ பூமியிலே ஊர்ந்து செல்லும் பொழுது எனது வாகனமாகிய கருட தேவன் ஆகாயத்தில் வட்டமிட்டு பறந்தால் அவன் நிழல் பட்ட மாத்திரத்தில் நீ இறக்க கடவாய் என்று சாபத்தை கொடுக்க சாபத்தை பெற்ற ஆதிசேஷன், சுவாமி பகவானே, பூலோகத்திலே கருடன் நிழல் படாதது எங்கே இருக்கிறது, நான் எப்படி ஊர்ந்து சென்று உயிர் வைக்க முடியும், இதுக்கு பிறகு சாபம் தாருங்கள் கேட்க இதை கேட்ட சுவாமி ஆனவர், அடி ஆதிசேஷனா, நீ உயிர் பிழைக்க வேண்டுமானால் கருடன் மேலே வட்டமிட்டு பறக்கக்கூடிய காலங்களில் பூலோகத்தில் என்னுடைய மகமையினால் ஏற்படுத்தியிருக்கின்றேன், அதில் ஓடி ஒளிந்து கொள்வாய் என்று சாபத்தை மாயவன் கொடுக்கவும் அப்போது பலரும் அமர் தம்பி ஆகிய கண்ணனை பார்த்து, தம்பி கிருஷ்ணா, இன்று ஜலம் வந்து விட்டது, நாம் என்ன இட வேண்டுமானால் அரப்பு தேவைப்படுகிறது, அரப்பு வெட்டி வருவாய் என்று பலர் அவர் பகவானை பார்த்து சொல்ல அண்ணா வேலி போக கொண்ட கண்ணன் வடக்கு நோக்கி செல்ல ஒரு காலையில் திருவெந்திமலை வைக்கவும் நகராமல் இருக்க திருமலை திருப்பதி மலை என்று வேளாண் சுற்றினார். மற்றொரு காலை எடுத்த மலை வைக்க நகர்மலையானது 7 பிரிவாக சரிந்து ஓட அதற்கு 7 மலை என்று நாமகளும் சுற்றினார். கிழக்கே ஆகிவிட்டார். இந்த அவதாரத்தில் இருக்கக்கூடாது அப்படி என்று திரு வெங்கடாஜல அவதாரம் எடுத்து திருப்பதி மலையில் அமர்ந்திருக்கும் பொழுது நகர் தேசத்தை பரிபாலிக்கக்கூடிய அப்துல் காதர் மகள் நங்கலட்சுமி ஆனவள் 7 வயதிலிருந்து 11 வயது வரைக்கும் அந்த பகவானை கண்ணுக்கு இருந்த கணவனாக வர வேண்டும் என்று ஒரே உறுதியாக திறந்தோறும் நந்தவனத்திலே பூஜை செய்யவும் இன்றைய தினத்திலே வழக்கப்படி தாதிமார்கள் பிடை சூழ நங்கலட்சுமி ஆனவள் பூஜைக்கு வருகிறவர்கள் இங்க வா, இங்க கூப்பிடுறேன், வா வா, இங்க வா. போ போயிருக்கேன். இந்த ஆள் வேறு ஏற்றிக்க, அந்த இன்னொரு ஆள் கட்டியாக வருவார். போய் வந்து இருந்தாலும் இன்னொரு வீட்டில் இருந்தாரு ஆடுறான். Yeah.
வேற பேர் வா நாடகத்தில் வல்ல அடியோ அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போடுறாளா உட்காரலாம் இருக்கு கல்லு இருக்குடியம்மா ஏதாவது சொல்றாளா பாரா கமல் ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க பாட்டு பேசாம இருந்துகிட்டு இருக்க நல்லா இருக்கு கொஞ்சம் எல்லாமே அப்போ வாங்கிட்டு
ஏம்மா இங்க வா. ஆமா என்ன கூப்பிட்டு உன்னை எவ்வளவு நேரம் ஆகுது? நீ பாட்டு கலைக்கு தெட்டி உனக்கு நடந்துட்டு இருக்க. தலைக்கு மேல வேலையா? என்ன வேலை? வேலைக்கு வேலை என்னடியா அரமனையில வேலை இருக்கு. ஆமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சுறுசுறுப்பா நீ கூப்பிட்ட உடனே வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க வீட்டு வேலைக்காரி நீ அரண்மனையில உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி எனக்கு இருந்து போது என்ன ஆளை பார்த்தா ஒரு விதமா திருத்தா இருக்கிறான் இன்னைக்கு வெங்கலூர் தினமாவும் இருப்ப, தினசாவும் இருப்ப, ஏன் உடம்பு, ஏன் கை, ஏன் சேர், எப்படி வேணாலும் இருப்ப. சரி இருந்து மாட்டோம். நான் இந்த நெடிய ஒரு விதமா ஒரு பேர் திருச்சா ஒரு பையன் உன்னை பார்த்தா என் மனசுல எப்படி தெரியுமா? சும்மா ஒரு மச்சி தெரியுமா ஒரு குட்டி குட்டி கொண்டுகிட்டு போற ஒரு செட்டு யாருமே நம்பாதீங்கம்மா. ஏமாத்தி தலைன்னா ஒரு ரெட்டு தட்டி நாடகம் ஆடுறது பூரா வெட்டிக்கிறேன். ஏன்னா முதல்ல வெங்கலூர் நாடகம் தான் கேட்கும். கேட்காது ஒரு வார்த்தை சொல்றேன். சும்மா கிளம்போ இப்படிலாம் பேசி இந்த வெங்கலூர் பெருமா கோயில் முன்னாடி சிறப்பா சிரிச்சு போகும் தெரியுமில? கறி வச்சு அரி அரி மாடல் வச்சு பொறி பொரி நெய்ய தரி சரி நாளைக்கு சரியில்லை வச்சுக்க திருச்சி போகும் கறி. கேட்டியம்மா நாடகம் ஏன் சரியில்லாம போகுது? சரி நம்ம நாடகம் பண்ண காலத்துல இருந்து இங்க வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா படி வர அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படியா? சரி சரி இருந்து போதும். இன்னைக்கு பல உஜாரா இருப்போம். நான் நடிக கடல் சூழ்ந்த பிரதி எண்ணமாகிய இந்த தர்பார் என்பதாக வந்த பொழுது என்னுடைய பெயர் என்ன, எங்களுடைய நாட்டின் பெயர் என்ன, என்னுடைய ராஜேந்திர பெயர் என்ன, எங்க அண்ணன் பெயர் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? என்ன தாதி பெண்? ஆமா எனக்கு தெரியும். இந்த சபையில் எடுத்து நினைச்சவன சரபத்து மகிழ். ஏனென்றால் எனக்கு உனக்கு தெரியும். ஆமா எங்க வீட்டு வேலைக்காரியம் பக்கத்திலே இருக்கிறேன். ஆனா நீங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்து தொடுத்து தானே முடியா 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 ரெடி பண்ணிக்கிட்டீங்க? அம்மா புரிஞ்சுக்கிட்டியா? என்ன புரிஞ்சுக்கிட்டேன். மத்த படுக்க போட்டுக்கிட்டாரு. சரி பொண்ண குந்த வச்சுக்கிட்டாரு. அடிக்கிறாரு. எப்படி கையை மாத்தி மாத்தியா? அவர் கைத்துல பாருங்க எப்படி உத்திராட்சம் போட்டுட்டாங்க. பொண்ணு வராது. வெள்ளியா உங்களுக்கு ஆள் தேவை ரெண்டு ஆளு. பக்கத்துல ஒரு ஆறு உதவு அப்படியா? சரி அதெல்லாம் கிடந்து போகுது. பயமா இருக்கு அவருக்கு. சரிம்மா இப்ப என் ஊரு பேரு எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா?
நான் சரி, அவர் அடிச்சாடி காலை விஜயில் விட்டான். அதுல வீல கேட்கல விஜயில. உனக்கு ஆமங்க முறை இங்க இல்ல, எங்க அங்க இருக்கு கடையில. ஹலோ ஐயோ அதான் நடக்கும். சரி, அதுக்கு இருந்து போகுது. இப்ப நான் சொல்றேன், எங்க ஊர் பேரெல்லாம் ஒண்ணு சொல்றேன். விவரமா சொல்லு. அதாவது நகர தேசத்தை தகத்தோடு பரிமாறம் செய்து வரக்கூடிய என்ன உங்க தேசம் உதச்சா நவுருமா? வேகமா வச்சு பாரு. காலு சுத்திக்கிறியம்மா. சும்மா. சுழிச்சிக்கோ. சொல்லிக்கிட்டே என்னவா நான் நடக்கிறதில்ல. நடந்து வேணா. சரி, அப்படின்னா 8 வருஷம் நவராரு. நவராரு. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. சரி. அதே போல 56 நவராட்சிகள் உள்ளன. ஆமா. பொதுவா எங்களுடைய தேசமானது நகர தேசம். தெரிஞ்சுக்கிட்டம்மா. தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த நகர தேசத்தை தகத்தோடு பரிமாறம் செய்து வரக்கூடிய எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? என்னது? அப்துல் காதர். சஞ்சம்மா. நான் மாட்டாடி. ஏ அப்பா. நாளை என்ன எதுக்காக வர? என்ன இங்க வர? இன்னும் வந்து எங்க வந்தீங்க? இந்த அம்மா என்ன சொல்லியா அப்பா கால் எடுத்து போறா. நான் கால் எடுத்து போறேன். நான் இப்ப போயிட்டு வரேன். எல்லாரும் எங்க ஓடுற அந்த ஓட்ட காதர் இருப்போம், மூக்க இருப்போம். கொஞ்சம் காது இருக்கும். அப்பா காது இருப்பாங்க. எங்க அப்பா காதர் இருக்க மாட்டாரு. வந்த ஒப்பனை சேர்த்து ஒண்ணு அப்படி இல்லையம்மா. அப்துல் காதர் அப்படின்னா இப்ப உங்க அம்மா அப்பா எப்படி பேர் வைப்பாங்க? ராமசாமி பொன்னுசாமி மருதமுத்து. அதாவது இந்து ஜனத்துல வந்து ராமசாமி பொன்னுசாமி மயில்சாமி அப்படின்னு வைப்பாங்க. ஆமா. அதாவது எங்களுடைய இனமானது இங்க ஜாதியில எப்படி தெரியுமா? அதாவது அப்துல் காதர். ஆமா, முஸ்லிம்னா தெரியுமா? பாத்துக்கமா. மூஞ்சலி பாத்துக்க, வெள்ளலி பாத்துக்க, கருப்பலி பாத்துக்க. சொல்லல அடி முஸ்லிம்னா என்னடி சொல்ற? சரி, சாய் பண்ண தெரியுமா? பாத்துக்கணும். இங்க இது சாயப்பா. ஆமா, கொடி ஊரை இறச்சி வாங்கி கொடுத்தா வச்சுட்டு ஆட்டுவீங்க. ஆமா. சாயப்பு தெரியாது, முஸ்லிம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஐயா, ஏன்னா இந்த செட்ல யாராவது ஏமாந்தா வித்து வெள்ளாங்கி திருட்டு போயிட்டு மாட்டா நீ 2 கிட்டவ. இந்த காலத்துல யாரு ஏமாந்துருக்கா? பாதக புதுசால ஏமாந்துருப்பா. அவர் பாட்டு புரியலையா? ஒரு மணிக்கு போய் பாரா. ஏமாந்து புட்டத்தை கொண்டு தான் கொடுத்துப்பான். வாழை தான் வியாபாரம் செய்யலாம். அப்படி இல்ல. அதாவது முஸ்லிம் குலத்தில் எங்களுடைய பெயர் அப்துல் காதர். புரியுமா? சரி, அப்படின்னா எங்க அண்ணன் பேர் என்ன தெரியுமா? ஷேக் முகமது சுல்தான். பாத்துக்கேன். ஏரியில ஏய், அப்படி இல்லையம்மா. எங்க அண்ணன் பேர் 3 பேர். ஷேக் சுல்தான் முகமது 3 பேர். தெரிஞ்சுக்கிட்டா? அதுமல்ல, என்ன ஏதாவது என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்னது? அதாவது நங்கலட்சுமி. ஒரு மாதிரி இச்சிமியா? சரி, இதை முதல்ல சொல்லக்கூடாது. நங்கலட்சுமி. நங்கலட்சுமி. ஆமா, கேட்டுக்கிட்டாமா? புரிஞ்சுக்கிட்டா? புரிஞ்சுக்கிட்டா. அதுல மற்ற விஷயம் சொன்னா புரியுமா? நான் சொல்றேன். கோழி புத்தி. ஏன்னா நான் புத்தியில யோசனை ரொம்ப அடிக்கிறேன். நீ ஓவர் மாதிரி யாரு இருக்கா? எல்லா நாளும் திருத்திட்டு விடாதுக்கா. நீ வேணும் பார்த்து விட்டு 500 ரூபாய் குறைப்பாட்டு முத்து தலை உடிச்சு